ஹலோ வியூவர்ஸ், இப்போ நாம் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் பொருளியல் முதல் பாடம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒரு அறிமுகம். இந்த பாடத்தினுடைய ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள் படித்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், உங்கள் குழந்தைகள் அனைவரும் சுலபமாக ஈஸியான முறையில் மதிப்பெண் எடுக்க முடியும். அதுக்கு அவங்க படிக்கிறதுக்கு ஈஸியாக நான் இந்த இதில் அந்த ஒரு மார்க் கேள்வியில் எதை நான் படித்தா எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் ஈஸி மெத்தட் கொடுத்துருக்குறேன். இவங்க இந்த ஒரு மதிப்பெண் வினாக்கள், காலக்கோடு, மேப், 2 மார்க் கொஷின்ஸு இதெல்லாம் படித்தாங்கன்னா ஈஸியான முறையில் படிக்கலாம், ஈஸியான முறையில் மார்க் வாங்கலாம். ஏன்னா குழந்தைகள் சமூக அறிவியல் படிக்கிறதுனாலே அப்படியே ஒரு மாதிரி கஷ்டப்படுறாங்க. அதில் ஒரு நல்ல மார்க் எடுத்து 10th பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த வீடியோ வெளியிடப்படுது. பேரண்ட்ஸ் நீங்களும் பாருங்கள், உங்கள் குழந்தைகளையும் 10ஆம் வகுப்பு படிக்கிற உங்கள் குழந்தைகளையும் பார்க்க சொல்லுங்கள். இது பார்த்தாங்கன்னா 1 மார்க்லாம் அவங்க ஈஸியாக மனப்பாடம் பண்ண ஈஸியாக இருக்கும். என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10ஆம் வகுப்பில் நல்ல மார்க் உங்கள் குழந்தைகள் எடுக்கட்டும், அதற்கான ஒரு முயற்சி தான். நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஜிஎன்பியின் சமம். ஜிஎன்பின்னா என்னென்னா ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். ஜிஎன்பி அப்படின்னு பார்த்தாலே ஜிடிபி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. அடுத்த நாட்டு வருமானம் என்ன அப்படிங்கிறது என்னன்னா, இது 2 மதிப்பெண் கேள்வியில் ஒரு நாட்டு வருமானம் வரையறு. நாட்டு வருமானம் அப்படிங்கிறது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. முதன்மை துறை, இதை அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, நல்லா பார்த்துக்கோங்க. முதன்மை துறை அப்படின்னா நம்முடைய வேளாண்மை துறை. முதன்மை துறை அப்படிங்கிறது வேளாண்மை துறை. அடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும் போது, இந்த வார்த்தையை படிச்சுக்கிட்டிங்கன்னா மதிப்பு கூட்டு முறை. ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமாக வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைகள் அப்படின்னாலே பணிகள். அப்போ பணிகள் துறை. அடுத்தது பார்த்திங்கன்னா பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19 எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 92.26%. வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா டேஷ் அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்னா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது இடம். இந்தியாவில் பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுட்காலம், நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 65 வயது. எது வர்த்தக கொள்கை? இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி. பொருட்களை மற்ற நாடுகள் கொண்டு வர்றது, நம்ம நாட்டில் இருக்க பொருட்களை மற்ற நாடுகளுக்கு அனுப்புவது, இதுதான் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லாமே வளர்ந்து வரும் பொருளாதாரம், தோன்றும் பொருளாதாரம், இணை பொருளாதாரம், அதனால் அனைத்தும் சரி. அடுத்த கோடிட்ட இடத்துல பார்த்திங்கன்னா இந்தியாவில் முதன்மை துறை. முதன்மை அப்படின்னாலே வேளாண்மை துறை. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி எது அப்படின்னா தலா வருமானம். இது 2 மதிப்பெண் கேள்வியில் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தலா வருமானம் சமம் நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை, அவ்வளோதான். இதை நீ படித்தாலே 2 மார்க் கேள்வி எழுதிடலாம். தலா வருமானம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவி. 2வது துறையை எப்படி சொல்லலாம்னா தொழில்துறை அப்படின்னு சொல்லலாம். இது 3மே முக்கியமானது. முதன்மை துறைனா வேளாண்மை துறை. மக்களோட வாழ்க்கை தரத்தை உணர்த்துவது எது? தலா வருமானம். தலா வருமானம் சமம் நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை. 2ஆம் துறை அப்படிங்கிறது தொழில்துறை. அடுத்த பொறுத்துகளை பார்த்திங்கன்னா மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர், அது எதோடு சேர்ந்து தொழில்துறையில் வருது. விலை கொள்கை அப்படிங்கிறது வேளாண்மை. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பண்டம் மற்றும் பணிகள் மீதான வரி. தலா வருமானம் இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தியா, நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிரப்புக, இந்த இதில் படிச்சிட்டிங்கன்னா 2 மார்க் கேள்வி நீங்கள் ஈஸியாக படிச்சுக்கலாம். அடுத்த C+I+G+X-M அப்படிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இது பாடம் 1னுடைய சரியான விடை. நிரப்புக. ஃபஸ்ட்டு பாடத்துலேருந்து அடிக்கடி நிறைய கேள்விகள் கேட்பாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஜியாகிரஃபி மேப் பார்க்கலாம். ஜியாகிரஃபியில் பார்த்திங்கன்னா முக்கியமான இடங்கள் நான் இதில் கொடுத்துருக்கேன். உன்னுடைய இடது கை பக்கம் வரக்கூடிய இப்படி கை வச்சிட்டிங்கன்னா
இந்த இடது கை பக்கத்தில் வரக்கூடியது தான் முக்கியமான இடங்கள் எல்லாமே வளைகுடாக்கள். இந்த இடம் அருவாள் மாதிரி வரும் பாருங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா கட்ச் வளைகுடா. இந்த இடத்துல வர்றது காம்பே வளைகுடா. அப்படியே கீழே இங்கே வந்தீங்கன்னா இந்த கேப்பு மன்னார் வளைகுடா. இந்த பகுதி பாக் ஜலசந்தி. இந்த கேப் பார்த்திங்கன்னா பாக் பே, பாக் வளைகுடா. இந்த வளைகுடாக்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே இருக்கிறது ரான் ஆஃப் கட்ச். இந்த பகுதி வந்து கட்ச் வளைகுடா. இந்த இடம் வந்து காம்பே வளைகுடா. அப்படியே கீழே இந்த கேப் வந்து மன்னார் வளைகுடா. வளைகுடாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் வரும். இது வந்து ஜியாகிரஃபி மேப், புவியியலில் இந்த மேப் வரும். இது நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான தீவுகள். உன்னோட இடது கை பக்கம் இருக்கிறது லட்சத்தீவு. புள்ளி புள்ளியே நிறையா இருக்கு இல்லையா, இது பார்த்தோன்னே லட்சத்தீவு. இந்த பக்கம் நீளமாக இருக்குது பார்த்தீங்களா, உன்னோட வலது கை பக்கம் பேர் மாதிரியே நீளமாக இருக்கும். அந்தமான் நிக்கோபர் தீவுகள். பேர் எப்படி நீளமாக இருக்கோ அதே மாதிரி தீவு நீளமாக இருக்கும். அந்தமான் நிக்கோபர் தீவுகள். அடுத்து 2 முக்கியமான சிகரங்கள் நம்ம இந்தியாவினுடைய உச்சியில். அந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாட் மாதிரி வரும். இங்கே குறிச்சிங்கன்னா இதுதான் காட்வின் ஆஸ்டின். இன்னொரு பேர் மவுண்ட் K2. இது பார்த்துக்கோங்க. இன்னொரு சிகரம் இது வந்து K2 அப்படிங்கிறது இந்தியாவின் மிக உயரமான சிகரம். அடுத்த உலகிலேயே மிக உயரமான சிகரம் எதுன்னா எவரெஸ்ட். அது பாருங்க, உங்களுடைய வலது கை பக்கம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வளைவை சிக்கிம், இது பக்கத்தில் தான் எவரெஸ்ட் சிகரம், உலகிலேயே மிக உயரமான சிகரம். இதுக்கு பக்கத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் குறிச்சிருக்கேன் இல்லையா, உங்களுடைய வலது கை பக்கத்தில் மேலே இது அதிகமாக மழை பெய்யக்கூடிய பகுதி. மவுசின்ட்ரம் படிக்கிறீங்க இல்லையா, அது இருக்கக்கூடிய இடம். சரியா, சிரபுஞ்சி மவுசின்ட்ரம் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். இதுதான் அதிகமாக மழை பெய்யும் பகுதி. இன்னொன்று எது இது குறிக்கலாம் அப்படின்னா தேயிலை விளையும் பகுதி. அதுக்கு ஆப்போசிட் அப்படியே இந்த இடம் பார்த்திங்கன்னா இங்கே தான் நமக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல தார் பாலைவனம். பாலைவனம்னா மழை பெய்யாத பகுதி, வெறும் மணலாக இருக்கக்கூடிய பகுதி. அப்போ இந்த தார் பாலைவனத்தை என்ன சொல்லலாம், 50 சென்டிமீட்டர் குறைவாக மழை பெய்யும் பகுதி. குறைவாக மழை பெய்யும் பகுதி. பாலைவன காடுகள், பாலைவன செடிகள் எல்லாம் இந்த இடத்துல நம்ம குறிக்கலாம். சரியா, இதெல்லாம் இப்போ ஈஸியாக பார்த்துக்கலாம். அடுத்தது முக்கியமான கடற்கரைகள். நம்ம தமிழ்நாட்டை ஒட்டி, நம்ம தமிழ்நாட்டில் தஞ்சாவூரை ஆண்டவங்க சோழர்கள் இல்லையா, அந்த கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடியது தான் சோழ மண்டல கடற்கரை. ஈஸியாக தமிழ்நாடு சோழ மண்டல கடற்கரைன்னா நம்ம தமிழ்நாடை ஒட்டி வர்றது. இன்னொன்று பார்த்திங்கன்னா மலபார் கடற்கரை, இது கேரளா. மலபார் கோல்டு, நிறைய மலபார் பீடி அதெல்லாம் வருது இல்லையா, இந்த பகுதி பார்த்திங்கன்னா மலபார் கடற்கரை. அதுக்கு மேலே வந்தீங்கன்னா இந்த பகுதியில் மும்பை பக்கத்தில் இருக்கக்கூடியது கொங்கன் கடற்கரை. அதுக்கு ஆப்போசிட் இந்த உள்பகுதியில் நீங்கள் குறிக்க வேண்டியது வட சர்க்கார். இந்த பகுதிகளெல்லாம் மேப்பில் இந்த பகுதிகளெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் உங்களால் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா பொருளியல்ல 2வது பாடம் உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். இந்த பாடத்தினுடைய 1 மதிப்பெண் வினாக்களை நம்ம இப்போ பார்க்கலாம். இதையும் ஈஸியாக எப்படி படிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். உலக வர்த்தக அமைப்பின் தலைவர், தலைமை இயக்குனர். காலனி ஆதிக்க வருகை, போர்ச்சுகல், டச்சு, ஆங்கிலேய, டேனிஷ், பிரெஞ்சு. காட்டின் முதல் சுற்று நடைபெற்ற இடம். இந்த காட் அப்படின்னாலே ஜெனீவா. டங்கல் திட்டம் எப்போ கையெழுத்தாச்சுன்னா 1994. நீங்கள் அப்படி படிக்கிறது போல 1994. கோல்டன் ஃபயர்மேன், இந்த கோல் ஆரம்பிக்கும் இல்லையா, அதுலேயே ஆரம்பிக்க பேர் கோல்கொண்டா சுல்தான். கோல்டன் ஃபயர்மேன், கோல்கொண்டா சுல்தான். அடுத்தது வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை. இந்த வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை பார்த்திங்கன்னா ஜூலை 1991. மாதம் ஞாபகம் வச்சுக்கோ, ஜூலை 1991. அடுத்தது இந்திய அரசாங்கத்தால் 1991 அறிமுகப்படுத்தப்பட்டது புதிய பொருளாதார கொள்கை. இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக இருக்கும். ஒரு நல்ல பொருளாதாரம் டேஷ் வளர்ச்சி
என்ன வளர்ச்சின்னா மூலதன சந்தை. உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் எப்போ சைன் பண்ண அமலுக்கு வந்ததுன்னா ஜனவரி 1, 1995, 1995. உலகமயமாக்கல் என்ற பதம் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா தியோடர் லெவிட் அவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ அடுத்த பொருத்துகளில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் இன்ஃபோசிஸ், பன்னாட்டு நிதி நிறுவனம் எம்என்சி எதுன்னு பார்த்திங்கன்னா உற்பத்தி செலவு குறைத்தல். சுங்கவரி வாணிபம் குறித்த பொது உடன்பாடு காட், அது எங்கே எப்போன்னா 1947, 1947. 8வது உருகுவே சுற்று 1986, 1986. உலக வர்த்தக அமைப்பு WTO அயல்நாட்டு வாணிபத்தை செயல்படுத்துதல். ஓகே, இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் அடுத்தது 10ஆம் வகுப்பு பொருளியல் 3வது பாடம் உணவு பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து. இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களை நம்ம ஈஸியாக எப்படி படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விரும்பிய அளவுகளில் உணவு இருப்பு இருப்பது உள்நாட்டு உற்பத்தியில் இருப்பில் மாற்றங்கள் மற்றும் இறக்குமதி பற்றிய ஒரு செயல்பாடாகும். அப்படிங்கிறதுக்கு என்ன பேர்னா உணவு கிடைத்தல். 2வது உணவு பங்கு தானியங்கள், அதாவது கோதுமை மற்றும் அரிசியை டேஷ் மூலம், எதன் மூலமாக அப்படின்னா எஃப்சிஐ மூலமாக இது பண்ணுறாங்க. எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4மே சரி. ஹெச்ஒய்பியும் சரி, எம்எஸ்பி கரெக்டு, பிடிஎஸ் கரெக்டு, எஃப்சிஐ கரெக்டு. ஆனால் மேற்கூறிய அனைத்தும் சரி. பொதுச்சட்டம் 480 அப்படின்னாலே அமெரிக்கா. பொதுச்சட்டம் 480 அமெரிக்கா. இந்தியாவில் உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு அப்படிங்கிறது என்னென்னா பசுமை புரட்சி. பயிர்கள் என்ன கலரில் இருக்கும்? பச்சை. அதை ஞாபகம் வச்சுக்கோ. உணவு தானிய உற்பத்தியில் தன்னிறைவு பசுமை புரட்சி. உலகளாவிய பொது வழங்கல் முறை, இது என்னன்னா ரேஷன் கடை. எங்கே அதிகமாக கொண்ட மாநிலம், ஏற்றுக்கொண்ட மாநிலம் எதுனா நம்ம தமிழ்நாடு. உடல் நலம் மற்றும் வளர்ச்சிக்கு தேவையான உணவை வழங்கும் அல்லது பெரும் செயல்முறைக்கு என்ன பேருனா ஊட்டச்சத்து. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்தது கோடிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாட்டினால என்ன முக்கிய குறியீடுன்னா இரத்த சோகை. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ வந்ததுன்னா 2013, 2013. பொதுமக்களுக்கு பொறுப்பான விலையில் தரமான பொருள்களை வழங்குவதில் யாரும் நுகர்வோர் கூட்டுறவு முக்கிய பங்கு வகிக்கிறது. இதே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்துகளையும் நுகர்வோர் கூட்டுறவுன்னு என்ன? தரமான பொருள்களை வழங்குதல். பொது விநியோக முறை, மானிய விகிதங்கள், UNDP ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சி திட்டம். 4 தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் போலே படிச்சோல்ல 2013, 2013. கேரளாவில் குறைந்த ஏழ்மை உள்ள பகுதி. இந்த மாதிரி நீங்கள் ஒரு மதிப்பெண் வினாக்களை நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக மார்க் வாங்க முடியும். மேப் பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் காலக்கோடும் மீதி புவியியலினுடைய ஒரு மதிப்பெண் வினாக்களும் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக படிச்சிட்டிங்கன்னா உங்களால் 1 மார்க்கில் அதிக அளவில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். சமூக அறிவியலில் அதிக மார்க் எடுக்க முடியும். ஸோ ஃபாலோ மை சேனல். என்னோடய சேனலை பாருங்கள், ஃபுல்லாக முழுவதும் பாருங்கள், கடைசி வரையிலும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது முடிவில் இது தொடர்பாக நிறைய சேனல்ஸ் அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு 2 மார்க்கு இதெல்லாம் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். படிங்க, நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள், லைஃப்பில் முன்னுக்கு வாங்க.